ஜனவரி 9ஆம் தேதி தளபதி படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க அந்த நேரத்தில் ஹைகோர்ட் காலையில 10 மணிக்கு ஒரு ஜட்மெண்ட் தராங்க. எஸ், தளபதி படத்துக்கு சென்சார்ஷிப் கண்டிப்பா தந்தே ஆகணும். சென்சார்ஷிப் தராம இருந்தது ஒரு பொலிட்டிக்கல் பயாஸ்னஸ் அப்படின்னு ஜட்ஜ் சொல்றாங்க. அதே நாள் அதே கோர்ட் மதியானம் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. இல்ல படத்துக்கு சிபிஎஃப்சிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருந்துருக்கணும். அதனால தளபதி படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடாது, அதை இன்னொரு நாள் போஸ்ட்போன் பண்ணலாம், அவங்க தரப்பு வார்த்தை கண்டிப்பா வச்சே ஆகணும் அப்படின்னு ஒரே கோர்ட் 2 வகையான ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதே நாள்ல. உண்மையாலுமே ஜனநாயகன் ஜஸ்ட் ஒரு படம் ரிலீஸ் ஆன பிரச்சனையா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கேம் இருக்கா அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜனநாயகனோட டைம்லைன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிசம்பர் 14 2025 தேதி ஸ்டார்ட் ஆகுது. 2025 டிசம்பர் 14 அன்னைக்கு படக்குழு, தயாரிப்பாளர் மற்றும் ப்ரொடியூசர் எல்லாமே என்ன பண்றாங்க, அந்த படத்தை வந்து சிபிஎஃப்சி, அதாவது வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், ஒரு படத்துக்கு இந்த படத்தை யார் பார்க்கணும், எந்த வயசுக்காரங்க பார்க்கணும், இதில் என்னென்ன விஷயம்லாம் கட் பண்ணணும், எந்தெந்த விஷயம்லாம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இருக்குன்னு ஒரு சர்டிஃபை பண்ற ஒரு குழு. இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு குழு. இவங்க சென்னையிலே ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன பண்றாங்க, ஜனநாயகம் படத்தோட டைரக்டர் என்ன பண்றாங்க, படத்தை வந்து சிபிஎஃப்சிக்கு சமர்ப்பிக்கிறாங்க. ஜஸ்ட் டிசம்பர் 14 நடக்குது. டிசம்பர் 24 என்ன பண்ணாங்க, சிபிஎஃப்சி ஒரு சில கட்லாம் நீ பண்ணியே ஆகணும்ப்பா, இது வந்து அகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. இது வந்து மொத்தமா அந்த சிபிஎஃப்சி வந்து ஜனநாயகம் படத்தை வந்து 24ஆம் தேதியே பார்த்து முடிச்சுட்டாங்க. அந்த கட்ஸும் சொல்லிட்டாங்க. அந்த கட்சி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, அந்த சிபிஎஃப்சின்றது வந்து ஒரு 5 பேர் கொண்ட குழு வந்து ஜனநாயகத்தை பார்த்துருக்காங்க. சரி, நீங்க சொல்றத நாங்கள் கண்டிப்பா அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் படத்தோட டைரக்டர், அவங்க ப்ரொடியூசர், அந்த டெக்னிக்கல் டீம்ல என்ன பண்றாங்க, ஜஸ்ட் கிறிஸ்மஸ் கூட செலிப்ரேட் பண்ணாம அந்த ஒரு 4-5 நாள் உட்காந்து என்னென்ன கட்லாம் சொன்னாங்களோ எல்லா கட்டையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. டிசம்பர் 29, 2025 திரும்பவும் சிபிஎஃப்சிக்கு அந்த படம். சிபிஎஃப்சில ஒரு நல்ல நியூஸ் வருது. டிசம்பர் 29 சரி, நாங்க யூஏ சர்டிபிகேஷன் கொடுக்குறோம், 16+ சர்டிபிகேஷன் ஜனநாயகன் கொடுக்குறோன்ற ஒரு நல்ல நியூஸ் வருது. எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. எல்லா இடத்துலையும் ஜனநாயகன்ற ஒரு மூவி Jan 9 ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு கன்ஃபார்மா ஒரு சில விஷயம், ஒரு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆகுது. Jan 9 ஃபிக்ஸும் பண்றாங்க. எல்லா இடத்துலையும் ஜஸ்ட் டிக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் செல் ஆகிட்டு இருக்கு. ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, அதாவது சிபிஎஃப்சி வந்து 5 பேர், சிபிஎஃப்சியில இருக்க 5 பேர் வந்து சர்டிஃபை பண்றாங்க ஜனநாயகன் படத்துக்கு ஏதோ ஒரு சில கட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுல ஒருத்தருக்கு வந்து அவருக்கு முழு சம்பந்தம் அப்படின்றது இல்லை. ஆனா யார் அந்த 5 பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் எந்த ஒரு வெப்சைட்ல, எந்த ஒரு ரிசோர்ஸ்லயும் இல்லை. இப்போ என்ன நடக்குது, ஜனநாயகன் படத்துக்கு Jan 5, 2026, அதாவது அடுத்த வருஷம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, அந்த படத்துல அந்த படத்தை ரிலீஸ் பண்றதை பத்தி ஒரு மொட்டை பெட்டிஷன், அதாவது எம்டியான ஒரு பெட்டிஷன் வந்து வருது, அதாவது சிபிஎஃப்சிக்கு. அதுல என்ன நடக்குது, அந்த பெட்டிஷன்ல ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ரிலேட்டட் நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது இல்ல, இதெல்லாம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாது, இந்த படத்திலேயே வச்சிருக்கூடாது அப்படின்னு ஒரு பெட்டிஷன் வருது. அந்த பெட்டிஷன்னால Jan 5 அந்த சிபிஎஃப்சி படத்தை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு சிபிஎஃப்சி அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி படத்தை வந்து ஹோல்டு பண்றாங்க. எல்லாத்துக்கும் பெரிய ஷாக்கிங். படக்குழு, டைரக்டருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய ஷாக்கிங். ஆனா சர்டிபிகேஷன் வரல, 4 நாளைக்கு முன்னாடி வந்து படத்தை வந்து ஸ்டாப் பண்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, அந்த படக்குழு எல்லாமே வந்து ஹைகோர்ட்ல போய் பெட்டிஷன் போடுறாங்க. அது ரிட் பெட்டிஷன் போடுறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றத போய் ரிட் பெட்டிஷன் ஒன்று போட்டுருக்காங்க. போட்டோன்னே ஹைகோர்ட் என்ன பண்ணுது, இந்த கேஸை 6ஆம் தேதி எடுத்துட்டு 9ஆம் தேதி ஜட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லுது. ஆனா அன்னைக்கு தான் படமும் ரிலீஸ் ஆகிற டேட்டு. ஆனா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. ஆனா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த ஜட்ஜ் வந்து விசாரிக்கிறாங்க. சிபிஎஃப்சி சைட்ல இருந்து இந்தியாலேயே பெரிய லாயர் இருப்பாங்க இல்லையா, அதாவது எக்ஸாக்ட்லி இந்தியாலே 2nd மோஸ்ட் பெரிய லாயர் வந்து வாதாடுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு சிபிஎஸ்சி சைட்ல இருந்து, கவர்மெண்ட் சைட்ல இருந்து, இந்தியால இருந்து ஒரு பெரிய வக்கீல் வந்து வாதாடுறாங்க. நெக்ஸ்ட் அந்த இடத்துல என்ன பண்றாங்க, பிடி ஆஷா, அதாவது வந்து நேர்மைக்கு பேர் போன ஒரு ஜட்ஜ், அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது சிபிஎஸ்சி பண்ணது மிகப்பெரிய தப்பு, இதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் பயாஸ்னஸ் வந்து இருக்கு, இது ஒரு மோட்டிவேட்டட் கம்ப்ளைண்ட், யூஏ 16+ சர்டிஃபிகேட் கண்டிப்பா கொடுக்கணும், படத்தையும் நீங்க சர்டிஃபிகேஷன் கொடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க அதுவும் அனுமதிக்கணும்னு சொல்றாங்க. அந்த இடத்துல காலையில ஒரு 11 மணிக்கு ஜட்மெண்ட் வருது. 11 மணிக்கு ஜட்மெண்ட் வருது. எல்லா நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலயுமே எல்லா மக்களும் ரொம்ப செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதிக்கும் பெரிய சப்போர்ட் ஒன்று கிடைக்குது. ஆனா அந்த லாயர்ஸ் சும்மா விடல. அதே கோர்ட்ல அடுத்து ஹையர் அப்பீல், அதாவது வந்து ஹெட் அத்தாரிட்டி ஹைகோர்ட்ல இருக்க ஜட்ஜுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. அப்பீல் பண்ண அதே கோர்ட் காலையில படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு சொன்ன அதே கோர்ட் மத்தியானம் படத்தை ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொல்றாங்க.
அந்த ஃபர்ஸ்ட் அப்பீல்ல ஹைகோர்ட்ல இருக்க அந்த பிடி உஷான்ற ஒரு ஜட்ஜ் என்ன பண்றாங்க, அனுமதிச்சாங்க. அடுத்து டிவிஷனல் பெஞ்ச் வந்து அனுமதிக்கவே வேணாம், அந்த படத்துல வந்து சிபிஎஃப்சிக்கு ஒரு தரப்பு வாதங்கள் வந்து நம்ம கொடுக்கணும், இது வந்து டூ ஃபாஸ்ட், சீக்கிரமாவே ஜட்ஜ்மெண்ட் வந்து பிடி ஆஷா சொல்லிட்டாங்க, அதனால கொஞ்ச நேரம் அவங்க தரப்பு வாதையை நம்ம கேட்கணும், அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கலான்னு அந்த படத்தை ஹோல்டு பண்றாங்க. சர்டிபிகேஷன் பிடி ஆஷா கொடுத்ததை ஸ்டே ஆர்டர் வாங்கி அந்த சர்டிபிகேட்டை ஸ்டாப் பண்றாங்க. இந்த ஒரு விஷயம், அதாவது வந்து ஒரே கோர்ட்டு, ஒரே சிஸ்டம், ஒரே ஜுடிஷியரி, காலையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது, மதியானம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. இதுல வந்து நம்ம ஜுடிஷியல் இது வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்குங்க. எப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஃப்ளான்னு கூட சொல்லலாம். அதாவது வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்த, அதாவது இன்னைக்கு ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு, அதே நாள்லயே எப்படி இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும்? அப்போ வந்து இதுல யாரா இருந்தாலும், விஜய் தரப்புல தப்பா இருந்தாலும் இல்ல வந்து சிபிஎஸ்சி தரப்புல தப்பா இருந்தாலும், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யார் கரெக்ட் யார் தப்பு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கிளாஷ் வந்து இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சிபிஎஸ்சி தரப்புல இருந்து வாதாடின வக்கீல் அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க இந்தியாவிலேயே. அதாவது வந்து 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 30 லேக் 50 லேக் அப்படின்னு ஏர்ன் பண்ணுறக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான அட்வொகேட் இந்தியாவில். அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க வந்து குஜராத்லேருந்து வந்திருக்காங்க. இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டர் இருந்த வக்கீல். நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா ஏஎல் சுந்தரேசன் ஒரு வக்கீல், அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரு. அவர் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ப்ரீவியஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட ஒரு பையன். அவர் வந்து பிஜேபியோட சப்போர்ட்டர். அதாவது வந்து 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த குஜராத் ரிவார்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரசன்ட் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சாருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இருந்திருக்காங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் இதுதான். ஆனால் இதெல்லாம் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஜஸ்ட் தளபதி விஜய் 2024 வந்து கட்சி ஒன்று தொடங்கியிருக்காரு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா அக்டோபர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூத் ஃபோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ண வந்துட்டாங்க. அந்த இடத்துலயே அவர் சொல்றாரு வந்து கொள்கை எதிரி வந்து டிஎம்கே, நெக்ஸ்ட் பிஜேபி எங்களோட எதிரி தான் அப்படின்றாரு. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க, 2 பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு பார்ட்டி ரூலிங் பார்ட்டியா இருக்கு, ஒரு பார்ட்டி சென்ட்ரலே ரூலிங் பார்ட்டியா இருக்கு. ரெண்டையுமே வந்து ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து எதிர்த்துட்டாரு. இதுல டிஎம்கேவோட கான்ட்ரிபியூஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இந்த ஒரு விஷயத்துல பிஜேபியோட பயங்கர ஒரு எகெயின்ஸ்டான ஒரு பெரிய ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில் மாறிட்டாரு. ஆனால் இதில் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் சிபிஎஃப்சி சைடு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் டச் பண்ணிட்டாருப்பா விஜய்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இந்தியாவில் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இன்டர்னல் செக்யூரிட்டி ஆர் அவுட் சைட் செக்யூரிட்டி எல்லாமே பார்த்துச்சுன்னா அது மேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நீங்கள் விஜயோட ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டிங்கனாவே அது நிறைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாம் காட்டினாங்க தான். நானும் அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா, கண்டிப்பாக அது சிபிஎஃப்சி நிறைய கட் சொல்லுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எந்த மூவினாலுமே அதை வந்து நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணுறோன்னு பொறுத்து இருக்கு. அதுவும் இல்லாமல் சில நேரம் என்ன பண்ணுவாங்க, ஆர்ம்டு ஃபோர்ஸ் படி படம் இருக்கலாம், ஆனால் வந்து கமர்ஷியல் மூவி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னால வருதுன்னா அதை நிறைய ஸ்க்ரூட்டைஸ் பண்ணுவாங்க அந்த சிபிஎஃப்சின்ற ஒரு போர்டு. ஏன்னா அது இந்தியாவில் மட்டும் பாதிக்காமல் அது வேர்ல்டு லெவல்லையும் அந்த படங்கள்லாம் பேசப்படுங்க. சிபிஎஸ்சி வந்து சிஸ்டமேட்டிக்காக சொன்ன போனால் அது கரெக்டு தான். ஆனால் அது முன்னாடியே சொல்லியிருந்துட்டுருக்கலாம். அதாவது வந்து டிசம்பர் 24 அந்த கட்ஸ் எல்லாருமே சொல்லும் போது அந்த இடத்துல வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆன அந்த ஒரு பெட்டிஷன் வரவே இல்லை. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு இந்த கேஸ் வந்து ஒரு மர்மமான ஒரு விஷயமாவே இருக்கு. எப்படின்னா, அதாவது ஒரு பெட்டிஷன் ஒன்று வந்துச்சு, யார் அந்த பெட்டிஷனர்னு தெரியல. இந்த இடத்துல அந்த இடத்துல பெட்டிஷனருக்கு பதிலாக வந்து ஒரு பெரிய இந்தியாவிலே ஒரு பெரிய ஒரு வக்கீல் வந்து வாதாடுறாங்க. அதுவும் ஒரு அந்த வக்கீல் வந்து கவர்மெண்ட் லாயராகவே இருக்காங்க. அப்போ இதுல யாரை டிஃபெண்ட் பண்றாங்க, சிபிஎஃப்சி யாரை சப்போர்ட் பண்றாங்க? இடத்துல Jan 12 பாத்தீங்கன்னா சிபிஐயோட சம்மன் விஜய்க்கு வந்திருக்கு. அவர் வந்து டெல்லியில வந்து ஆஜராகணும் அப்படின்னு இருக்கு. அதாவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான். ஆப்வியஸ்லி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் இந்த ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அதான் அவங்களோட வேலையே. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சுப்ரீம் பவர் இருக்கும். இதெல்லாம் கேள்வி கேட்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இது சரின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கக்கூடிய ஆர்கனைசேஷன். ஆனால் அது என்னைக்குமே பயாஸ்டு ஆகக்கூடாது, அவங்க செய்யாதுன்னு ஒரு நம்பிக்கை தான். சிபிஎஃப்சி ஆப்வியஸ்லி ஃபுல்லி கண்ட்ரோல் ஆஃப் பிஜேபி பார்ட்டி. அவங்களும் இன்னும் டிரான்ஸ்பரண்டாக இருந்துக்கலாம். யார் அந்த பெட்டிஷனர், அந்த பெட்டிஷனர் என்ன சொல்றாங்க, அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸை பத்தி என்னதான் சொல்றாங்க, என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்றத ஒரு ஷார்ட்டா ஒரு 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 நோட்டீஸ் மாதிரி எல்லாத்துக்கும் மக்கள்கிட்ட சொல்லிட்டு டிரான்ஸ்பரண்டா இந்த கேஸை வந்து கொண்டு போயிருந்திருக்கலாம். ஆனா இந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி இந்த ஒரு கேஸ்ல மிகப்பெரிய லெவலில் மிஸ் ஆகுது. ஆனா இதுவுமே விஜய்க்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் டெஸ்ட் தாங்க. அதாவது எல்லா இடத்துலையும் போட்டு அடிக்கிறாங்க, விஜய் எப்படி மேலே வராரு அப்படின்னா அது வந்து ஒரு மக்களோட சப்போர்ட் தான். ஆனால் இந்த டெஸ்ட்ல எப்படி பாஸ் ஆகுறாரு, இந்த டெஸ்ட்லேயும் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் அவர் எப்படி ஃபேஸ் பண்றாரு, எவ்வளோ போல்டா இருக்காரு, மக்களோட எப்படி அவர் ஓட் பேங்கை வந்து கவர் பண்றாரு அப்படின்றது முக்கியமான விஷயம்.
என்னோட கருத்து என்னன்னா, இந்த டைமிங், அதாவது சிபிஎஸ்சி கொடுத்த அந்த ஒரு டைமிங், டிசம்பர் 24 சொல்லாம ஜான் 5, அதாவது படம் ரிலீஸ் ஆகிற 4 நாளுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு டைமிங் மிகப்பெரிய ஒரு சஸ்பிஷனை கிரியேட் ஆகுதுங்க. உங்களோட கருத்து என்னன்னு நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். படம் வெளியாகுமா, எப்படி, என்னைக்கு வெளியாகும் அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.